ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல மலையாளத்துல வெளியான பைங்கிளி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினோட வீட காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட வீட்ல எப்பவுமே சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சண்டை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஸோ இதனாலவே அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வரும். இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட, இதோ பாரு, நாங்க சொல்றத நீ கேளு. உன்னோட நல்லதுக்காக தானே நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றோம். அதனால அப்பா சொல்றத சொல் பேச்ச கேட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா ரொம்ப பொறுமையா அவளுக்கு எடுத்து சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோயினும் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தன்னோட பொண்ணு தான் சொன்ன பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்டாளே அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு, அவகிட்ட சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. அந்த விதத்துல நான் அவகிட்ட பொறுமையா பேசினதுனால அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் ஆடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மரம் வழியா மாடியிலேருந்து கீழ இறங்கி அவங்களோட வீட்லேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவரு ஹேண்ட் வாஷ் கூட பண்ணாம நம்ம ஹீரோயின புடிக்கிறதுக்காக அவ பின்னாடியே தொரத்தி போய் அவள ஒரு வழியா பிடிச்சு வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாரு. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்திருக்கா. அவ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, "இன்னைக்கு உங்க வீட்ல என்ன தாண்டி பிரச்சனை? உன்னோட தாட்ஸ் என்ன?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, நம்ம ஹீரோயினும் இப்படி கல்யாணம் பார்க்குற விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், "உனக்கு அதுதான் பிரச்சனையா? இப்போ உனக்கு ஏத்த மாதிரி உன் கூடவே உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ற மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா உனக்கு ஓகே தானேன்னு?" கேட்கும்போது நம்ம ஹீரோயினும், "அப்படின்னா எனக்கு ஓகே தான்" சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணும், "நீ நினைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் ஒய்ஃப ஒழுங்கா கவனிக்காம வீட்ல எந்த செலவுக்கும் காசு கொடுக்காம அப்படி இப்படின்னு சுத்தி திரிவாங்க. ஸோ அதனால உன் மனசுக்கு புடிச்ச மாதிரி ஒரு பையனை செட் பண்ணி ஓகே பண்ணிட்டோம்னா எல்லாம் ஓகே தானே" அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு சுகு. நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஒருத்தனோட பேரு பாச்சன், இன்னொருத்தனோட பேரு குஞ்ஞாயி. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஒரு பையன லவ் பண்ணி, அந்த பையன கூட்டிட்டு ஓடி போறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பையனும், "இதோ பாரு, நம்ம லவ் பண்ணி வெறும் 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த மாரி நம்ம ஓடி போனோம்னா உன்னோட அப்பா பெரிய பிரச்சனை பண்ணுவாருன்னு" சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் ஆட்கள கூட்டிட்டு அங்க வந்து நிக்கிறாரு. அவங்கள பார்த்த அந்த பையனும், நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பயங்கர டெரர் ஃபேமிலி போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பண்ண முடியாது. அவ அப்பா கூட போய் தான் ஆகணும். ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வேற ஒரு மேரேஜ் டிசைட் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட அப்பா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு ஒரு சின்ன லவ் பிரச்சனை மட்டும் தான் இருந்தது. அந்த பிரச்சனையும் இப்ப இல்ல. அதனால அவ கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நம்ம ஹீரோயினையும் அவங்களோட வீட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்கு அவங்களோட வீட்டு பக்கத்துல உள்ள அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு வரா. அவ நம்ம ஹீரோயின் கிட்ட, "இதோ பாரு, நீ ஒண்ணு பண்ணு. பேசாம நீ ஒரு ரவுடி பையன பார்த்து லவ் பண்ணு. அப்படி நீ லவ் பண்ணனா நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியா நடக்கும்" அப்படின்னு சொல்றா. இத கேட்டு நம்ம ஹீரோயினுக்கும் இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் மார்க்கெட்ல ஒரு ரவுடி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த ரவுடிய லவ் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ அதனால இப்ப அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறாங்க. ஸ்டெப் 1, நீ அந்த ரவுடிய பார்த்து சிரிக்கணும். 2வது ஸ்டெப், அந்த ரவுடியோட நம்பர வாங்கணும். 3வது ஸ்டெப், அந்த ரவுடிய நீ லவ் பண்ணணும். 4வது ஸ்டெப், அந்த ரவுடி கூட நீ ஓடி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோயின் அந்த ரவுடி பக்கத்துல மெதுவா நடந்து போறாங்க. அங்க அந்த ரவுடி வேற ஒருத்தன் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் நேரா அவன் கிட்ட போயிட்டு, "இதோ பாருங்க, எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உங்கள லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுறா. இத கேட்ட அந்த ரவுடி பயங்கரமா ஷாக் ஆகுறான். அவன் லவ் ஃபீலுக்குள்ள விழுந்துட்டான். அவனுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ரவுடியோட நம்பர கேட்குறாங்க. அந்த ரவுடிய சுத்தி இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரோட நம்பர சொல்லிக் குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிக்கிறாங்க. நம்பரெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட கடைக்கு இப்போ சுமான்னு ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோக்கு சுரேந்திரன் ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அந்த ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான்.
ஆனா, இந்த சுமாங்கிற பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் உண்டு. ஆனா, நம்ம ஹீரோக்கு அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்டோட சிஸ்டர், நமக்கும் சிஸ்டர் அப்படிங்கிற தாட்ல தான் இருப்பாரு. அப்ப சுமாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "என்னோட வீட்ல எனக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் நல்ல பையன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பெரிய கடையெல்லாம் போட்டு நல்ல வியாபாரம் பண்ற மாரியெல்லாம் ஒரு மாப்பிள எனக்கு தேவையில்ல. சின்ன கடையா இருந்தாலும் ஓகே தான். எனக்கு வேலை உண்டுல்ல. அதனால பெரிய வருமானம் ஒண்ணும் இல்லனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸான பாச்சனும், குஞ்சாயியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, "அவ என்ன யோசிச்சு சொல்றான்னு உங்களுக்கு தெரியுதா? உங்ககிட்ட நீங்க அவ வீட்டுக்கு போய் நேரடியா பொண்ணு கேளுங்கன்னு சொல்ல வரா. அத தான் இன்டைரக்ட்டா அவ சொல்றா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும், "அட போங்கடா, என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் தான். அவள அந்த மாதிரியான ஒரு தாட்லலாம் நான் பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோக்கு பிசினஸ் விஷயமா கோயம்புத்தூருக்கு போயாகணும். ஸோ, அதனால நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான பாச்சன கூட்டிட்டு புல்லட்லயே கோயம்புத்தூருக்கு போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் பாச்சனும் கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வீட்ல கல்யாணம்லாம் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அவங்களோட வீட்ல பந்தலெல்லாம் நாட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த பந்தல் நாட்டுறதுக்கு வச்சிருக்க கம்பு வழியா மேல மாடியிலேருந்து கீழ இறங்கி வந்து அவங்களோட வீட்லேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அங்கங்க சுத்தி திரிஞ்சு அந்த ரவுடியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா பார்த்தா வீட்ல அந்த ரவுடி இல்ல. ஸோ வீட்ல யாரும் இல்லாததுனால அந்த வீட்ல அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரவுடி அவனோட ஆட்களோட வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயின பார்த்த அந்த ரவுடிக்கு பயங்கர சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் கண் வச்சு பார்க்குறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட வீட்ல உள்ளவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு ரவுடிய கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த ரவுடி நம்ம ஹீரோயின் லவ் பண்ற இந்த ரவுடி கிட்ட வந்து, "இதோ பாரு, இவள நீ கல்யாணம் பண்ணனா உன்னோட வாழ்க்கையே போயிரும். இவ காலையில காலேஜ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறமா எவன் கூட போறான்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் தெரியாது." அப்படின்னு அவன் சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் லவ் பண்ற அந்த ரவுடியும், "இவ காலேஜ்க்கெல்லாம் போமாட்டா. ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட இந்த வீட்ல இருந்து வெளிய போறதுக்கான தேவை அவளுக்கு வராது. அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வீட்லயே கொண்டு வந்து குடுப்பேன். இவ என்னோட மகாராணி" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா, எவனையாவது ஒருத்தன கல்யாணம் பண்ணி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப ஃப்ரீடமா வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி தானே நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த ரவுடி சொன்னத கேட்டு அவங்களுக்கு எந்த ஃப்ரீடமும் கிடைக்காது அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இவன் நமக்கு செட் ஆகாதுன்னு நெனச்சுட்டு அவளோட பேக்க அவ எடுத்துட்டு அந்த ரவுடி கிட்ட போயிட்டு, "இதோ பாருங்க, உங்களோட இவ்ளோ லவ் என்னால தாங்க முடியாது. அதனால நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா கூடயே ரிட்டர்ன் அவளோட வீட்டுக்கு போறா. அங்க கட் பண்ணா, இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அவர் லாட்ஜ்ல அவரோட ஃப்ரெண்டு பாச்சா கூட நல்லா சரக்கடிச்சுட்டு தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டாரு. அந்த நேரத்துல அவர் ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவரோட புல்லட்ட யாரோ திருடிட்டு போற மாரி தெரியுது. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் இப்ப வேகமா ஓடி போய் அந்த திருடன புடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த திருடனும் பைக்க எடுத்துட்டு அங்கருந்து போறான். ஆனா நம்ம ஹீரோ அவரோட கையில ஒரு பேண்டேஜ் இருக்கும். அந்த பேண்டேஜ அவனோட கழுத்து பக்கமா தூக்கி வீசுறாரு. ஸோ அதனால இப்ப அந்த பேண்டேஜ் அவனோட கழுத்துல சுத்துது. அதுக்கப்புறமா இவரு பின்பக்கமா இழுக்குறாரு. அப்படி இழுக்கும்போது அந்த பையன் அந்த பைக்லேருந்து கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ அவரோட பைக் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவரோட பைக்க எடுத்துட்டு இப்ப லாட்ஜ் பக்கமா வராரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாச்சனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "அந்த பையனுக்கு அடிபட்டுருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேல நாம இங்க இருக்க வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்து நம்மள அடிச்சுருவாங்க. நமக்கு தான் பிரச்சனையாகும். ஸோ அதனால பேசாம நம்ம ஊருக்கே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்ப லாட்ஜ்லேருந்து ரிட்டர்ன் கேரளாக்கு கிளம்புறாங்க. அப்படி இப்ப அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த பையன தள்ளி விட்டார் இல்லையா? அந்த இடத்துல போலீஸ்காரங்கலாம் கூடி நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தள்ளி விட்ட அந்த பையன் இறந்து போயிருக்கான். அந்த விஷயத்த கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ரொம்ப கதறி அழுறாரு. பாச்சனும் நம்ம ஹீரோவ சமாதானப்படுத்தி, "இதோ பாரு, போலீஸ்காரங்க நம்மள தேடி வந்து நம்ம மாட்டக்கூடாதுன்னா, நீ ஒரு பைத்தியம்னு சொல்லி நாம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, உன்னால எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவெடுத்து, ஒரு பைத்தியக்கார மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோக்கு மென்டல்னு பலவிதமா பொய்கள சொல்லி, நம்ம ஹீரோவ அந்த பாச்சனுங்கிறவன் அங்க அட்மிட் பண்றான்.
ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்களுக்கு அவரு பைத்தியங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினால வீட்லேருந்து வெளிய எங்கேயும் போ முடியல. அவங்க அம்மா, அப்பா அவங்கள வீட்லயே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம மாடியில நம்ம ஹீரோயின் நின்னுட்டுருக்கும்போது, ரோட்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு குஞ்சாயி பைக்ல போறத பார்க்குறாங்க. அவன பார்த்த நம்ம ஹீரோயினும் இவன எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோயினும் அவன எப்படியோ கரெக்ட் பண்ணி மாடியிலேருந்து அவங்களோட நம்பர இந்த குஞ்ஞாயிக்கு குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா குஞ்ஞாயியும் நம்ம ஹீரோயினும் அந்த ஃபோன் நம்பர வச்சு மாறி மாறி கால் பண்றது, 2 பேரும் பேசிக்கிறது, அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட பிளான் எப்படியாவது இந்த வீட்லேருந்து வெளிய இறங்கி போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவரு அங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எக்சர்சைஸ் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க போல. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அம்மா கொஞ்சம் பொண்ணுங்க கூட எங்கேயோ டூர் போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய்க்கிட்டு இருக்க வண்டி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தாண்டி தான் போகுது. அப்போ இந்த வண்டிக்குள்ள இருந்த கொஞ்சம் லேடீஸ் நம்ம ஹீரோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பார்த்துட்டு, "இதோ பாரு உன்னோட பையன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அத பார்த்த நம்ம ஹீரோவோட அம்மா பயங்கர வருத்தத்துல அழுதுகிட்டே ஓடி போறாங்க. ஆனா, அங்க நின்ன செக்யூரிட்டி அவங்கள உள்ள விடல. இப்போ கொஞ்சம் பொண்ணுங்க தான பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும். ஊரு ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு மென்டல் பைத்தியம் அப்படின்னு சொல்லி பரவியாச்சு. அவங்க எல்லா இடத்துலயுமே பரப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே 10 நாட்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ இருந்ததுக்கு அப்புறமா அவரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிய வந்துட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு பாச்சன் வந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட பயங்கர ஹாப்பியான ஒரு நியூஸோட தான் வந்திருக்கான். அதாவது என்னன்னா, அந்த பையன வண்டி இடிச்சு இறந்து போனதா கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு இனிமே இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாருங்கிற தகவல் தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட வீட்டு முன்ன ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ஷேம் ஆகுது. நம்ம ஹீரோ கூட அவரோட ஃப்ரெண்டு பாச்சனும் இருக்கான். அவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் இவனுக்கு பைத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா யாருமே அத நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த அந்த குஞ்சாயி கூட நம்ப மாட்டேங்கிறான். அந்த நேரத்துல இந்த சுமாங்கிற பொண்ணு பாச்சனுக்கு கால் பண்ணி, "எனக்கு அவன எப்படியாவது பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், அவன கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாச்சனும் ஹீரோவ கூட்டிட்டு சுமாவ மீட் பண்றதுக்காக போறாரு. ஸோ இப்ப சுமாவும் நம்ம ஹீரோ கிட்ட, "உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு உங்கள அவ்ளோ பிடிக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட நம்ம ஹீரோவும், "நீ என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாரு. அங்க கட் பண்ணா, இப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக குஞ்சாயி வந்திருக்கான். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட, "என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட இன்னைக்கு மீட் பண்ண போகணும். அதனால எனக்கு துணைக்கு வாங்கன்னு" சொல்லி நம்ம ஹீரோவ கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு போறான். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? நம்ம ஹீரோயின் பார்த்தீங்களா? ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகும்போது அவளோட வீடு ஃபுல்லா லைட்ஸா இருக்கு. சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும், "ஏதோ ஃபங்ஷன் நடக்குது போல இருக்கு. இங்க எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தேன்னு" கேட்கும்போது, அந்த குஞ்சாயியும், "இன்னைக்கு அவளோட கல்யாணம். அதனால அவ என்ன மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கா. ஸோ என்னன்னு பார்த்துக்கலாம். அதனால தான் உங்கள கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவ வெளிய நிப்பாட்டி வச்சுட்டு இந்த குஞ்சாயியும் ஹீரோயின பார்க்கறதுக்காக உள்ள போக இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்கருந்து கல்யாண ட்ரெஸ்ல பேக்கெல்லாம் போட்டுட்டு தலதெறிக்க ஓடி வராங்க. இத பார்த்த குஞ்சாயி அங்கருந்து தப்பிச்சு வேற வழியா ஓடி போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் அங்க இருக்காரு பார்த்தீங்களா? நம்ம ஹீரோ பக்கத்துல நம்ம ஹீரோயின் வந்து, "என்ன ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து நீங்க கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லி கத்துறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட வீட்ல உள்ள ஆட்கள்லாம் ஓடி வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயின கூட்டிட்டு அங்கிருந்து போறாரு. ஒரு கட்டத்துல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின கீழ இறக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறதுக்காக ரெடி ஆகுறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும், "என்ன இங்க நீங்க நிறுத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க" அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டும்போது, நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவள கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, "உன்னோட லவ்வர் குஞ்சாயி தானே, அவன் கூட போ" அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆனா அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அதனால இப்ப நம்ம ஹீரோ அந்த குஞ்சாயிக்கு கால் பண்ணுவாரு. இப்ப அந்த குஞ்சாயியும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "அவள கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு என்னன்னு புரிஞ்சதில்ல. அவ என் கூட தப்பிச்சு ஓடி வரணும்னு சொல்லி சொன்னா. அதனால தான் நான் தப்பிக்கிறதுக்காக உன்ன அங்க கூட்டிட்டு போனேன்" அப்படின்னு சொல்றான். இந்த குஞ்சாயி நம்ம ஹீரோயின ஏமாத்திட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா "நீ இங்கேருந்து எங்கேயாவது தப்பிச்சு போன்னு" நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஹீரோயினும், "இதோ பாரு, நான் என்னோட வீட்லேருந்து 20 பவுன் நகைகள் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்க என்ன இந்த வீட்லேருந்து தொரத்தி விட்டுட்டீங்கன்னு வைங்க, அந்த நகைய எடுத்துட்டு போனது நீங்க தான் சொல்லி நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்" அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாங்க.
ஸோ, அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அவரோட வீட்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின ஸ்டே பண்ண வைக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட வீட்ல அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இல்ல. வெளிய போயிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ தனியா வீட்ல இருக்காரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ண லவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நெனைக்கிறாங்க. ஸோ, இப்போ நம்ம ஹீரோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாச்சன் கிட்ட சொல்றாரு. இப்போ பாச்சனும் எதுக்காக இந்த பொண்ணு அவளோட வீட்ட விட்டு தப்பிச்சு ஓடுறாங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால அத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்காக சுமா கிட்ட நாம நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லி, அவள நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அப்படி அவங்க இந்த சுமா கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்ட சுமாவும், சரி நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு, நம்ம ஹீரோ கிட்டயும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பாச்சன், குஞ்சாய் கிட்டயும் சேர்ந்து வந்து சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு 2 வயசு இருக்கும்போது அவங்களோட அப்பா இறந்து போயிருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும், ஹீரோயினும் அந்த 2வது ஹஸ்பண்டோட வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோயினோட சித்தப்பா, அதாவது 2வது அப்பா இருக்கார் இல்லையா? அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ, அவங்க கூட தான் இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வெளிய அனுப்ப முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வெளிய அனுப்பணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இவங்களுக்கு கல்யாணத்த ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா, நம்ம ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இப்ப கல்யாணம் தேவையில்ல. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஸோ, அதனால தான் ஒவ்வொரு கல்யாண அலைன்ஸ் பத்தி பேசும்போது நம்ம ஹீரோயின் அந்த வீட்லேருந்து தப்பிச்சு ஓடி போறது. உண்மைய சொல்லணும்னா, நம்ம ஹீரோயின் ஒரு அனாதை தான். அவங்களோட அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஐடியாவ குடுக்குறாங்க. இதோ பாரு, அவளோட வளர்த்திட்டு இருந்த அம்மா, அப்பா 2 பேரும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுனால தானே அவ அவளோட வீட்ட விட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்ணு. நீ அவள கல்யாணம் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லி பாரு. அப்படி நீ சொன்னேன்னா, எவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றியோ, அவ்ளோ சீக்கிரம் அவ அங்கருந்து தப்பிச்சு போக பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இத கேட்டு நம்ம ஹீரோக்கு இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு தோணுது. அதனால நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் வச்சு, நம்ம ஹீரோயின நான் கல்யாணம் பண்றதுக்கு போறேன். எவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அந்த நேரத்துல கரெக்ட்டா இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா அவள தேடி அங்க வந்திருக்காங்க. அவரும் அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இதோ பாரு, நீ ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து ஏறுனதுனால தான் இந்த வாட்டி நான் ஆட்களோட தேடி வரல. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. அவங்க இன்னும் மேஜர் ஆகல. மைனர் அப்படிங்கிற தகவல சொல்றாரு. நம்ம ஹீரோயின் மேஜர் ஆகலங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோவும் இத பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாச்சனும், இதோ பாருங்க, இவ்ளோ நாளா நம்ம ஹீரோயின இந்த வீட்லேருந்து எப்படி இறக்கி விடலாம்ங்கிற நோக்கத்துல மட்டும் தானே நீங்க அவள பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா, நீங்க இப்போலேருந்து அவள லவ் பண்ற ஒரு தாட்ல பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்றான். இதனால நம்ம ஹீரோவும் லவ் பண்ற தாட்ல நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வருது. அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின லவ் பண்ற தகவல அவரோட ஃப்ரெண்டான குஞ்சாய் கிட்டயும், பாச்சன் கிட்டயும் சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிற விஷயமும், அவ அன்னைக்கு மேஜர் ஆக போறா. 18 வயசு முடிய போகுது. அப்படி அவ மேஜர் ஆனதுக்கு அப்புறமா என்னோட லவ்வ நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும் பயங்கரமா ரெடி ஆகி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பயங்கரமா ப்ரொபோஸ்லாம் பண்றாரு. இத பார்த்த நம்ம ஹீரோயினும், நான் உங்கள லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதோ பாரு, உனக்கு வேற எந்த பெண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தானே நீ என்ன என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க. இனிமே நீ எந்த மாதிரி கெஞ்சினாலும் கதறினாலும் எனக்கு ஒன்னும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோ மெண்டல் மாதிரி அங்க பிஹேவ் பண்ணுவாரு. அதாவது அவரு அங்க வந்திருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அங்கிருந்து எப்படியாவது துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா பைத்திய மாதிரி ஒரு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க இருந்த வாழையெல்லாம் வெட்டி முறிக்கிறது, செடிகளை எல்லாம் வெட்டி முறிக்கிறது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்குள்ள போய் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அந்த நேரத்துல எப்படி நம்ம ஹீரோவோட புல்லட்டை ஒரு திருடன் திருடிட்டு போகும்போது ஒரு பேண்டேஜா அவனோட கழுத்துல
போட்டு புடிச்சு பின்னாடி இழுத்துருப்பார் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா மேலயும் ஒரு துணிய போட்டு இழுத்து பிடிக்கிறாரு. இத பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தைகள எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோ அங்க இருந்த எல்லா ரவுடிகளையுமே அடிச்சு விரட்டி தொரத்துவாரு. ஸோ, அதனால அங்கருந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவும், அவர் கொண்டு வந்த ரவுடிங்க எல்லாரும் அங்கருந்து கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறமா கடைசில நம்ம ஹீரோ அவரோட வீட்ல வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, "இதோ பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அந்த ரவுடிங்கள எல்லாம் தொரத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் நாடகம் தான் நடிச்சேன்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஹீரோவ பயங்கரமா திட்டுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும், "இதோ பாருங்க அம்மா, நீங்க எல்லாரும் நெனச்ச மாதிரி இவளுக்கு என் மேல எந்த லவ்வும் இல்ல. இவள நான் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன். இவள இனி நான் படிக்க வைப்பேன். இவளோட செலவு எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா இவ படிச்சு இவளுக்கு வேலை கிடைச்சதுன்னா, அந்த காசு எல்லாத்தையும் அவ என்ட்ட ரிட்டர்ன் குடுத்துறணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசுவாரு. இத கேட்ட நம்ம ஹீரோயினும், "இதோ பாருங்க, நான் இப்ப மேஜர் ஆயிட்டேன். என்னோட கையில நெறைய காசு இருக்கு. என்னோட படிப்ப பத்தி நான் எல்லாமே பார்த்துக்கலாம். எனக்கு ஹாஸ்டல மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு குடுத்தா போதும்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ஹாஸ்டல கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறாரு. அவள ஹாஸ்டல்ல விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும், சுமா கூடயும் வண்டியில போய்க்கிட்டு இருக்கும்போது, சும்மாவும், "நீங்க இன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது, நீங்க நம்ம ஹீரோயின வீட்லருந்து வெளிய அனுப்பி விடுறதுக்கான தாட்ல மட்டும் தானே அவள பார்க்குறீங்க. லவ் தாட்ல அவள நீங்க பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ, அதே போல தான் இந்த சுமாவையும் நம்ம ஹீரோ இப்போ லவ் தாட்ல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவ்ளோ நாளா இந்த சுமாவ தன்னோட சிஸ்டர் அப்படிங்கிற தாட்ல தானே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ, அதனால அவருக்கு எந்த ஃபீலிங்கும் வந்திருக்காது. ஆனா, இப்போ நம்ம ஹீரோ சுமாவ லவ் தாட்ல பார்க்கும்போது சுமாவ ரொம்ப புடிச்சு போகுது. ஸோ, இப்போ நம்ம ஹீரோவும் சுமாவ லவ் பண்ற விஷயத்த சுமா கிட்டயே சொல்றாரு. சுமாக்கு பயங்கர சந்தோஷம். அப்படி நம்ம ஹீரோ சுமாவ லவ் பண்ண மாதிரி காட்டி இந்த படத்த அதோட முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.